மயிலாடுதுறையில் ரயிலில் இருந்து தவறி விழுந்த முதியவரை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை காவலரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். மயிலாடுதுறையில் ரயிலில் இருந்து இறங்கிய அருள்தாஸ் என்ற முதியவர் நடை மேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் புருஷோத்தமன் துரிதமாக செயல்பட்டு அருள்தாஸை பத்திரமாக மீட்டார். காவலர் புருஷோத்தமனின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி பதிவுகளை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் இருந்து மணலி செல்லும் பாதையில் வந்து கொண்டிருந்த டூரிஸ்ட் வாகனம் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியது. டூரிஸ்ட் வாகனத்திற்கும் அவ்வழியே வந்த சரக்கு வாகனத்திற்கும் இடையே சிக்கிய இருசக்கர வாகனமானது திடீரென பற்றி எரிய துவங்கியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஆண்டார்குப்பத்தைச் சேர்ந்த சுந்தரராஜன் என்பவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சார் ஃபயர் சர்வீஸ் வர சொல்லுங்க சார். நம்ம அச்சிபேரில் இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்க சொல்லுங்க. சார் ஃபயர் சர்வீஸ் வர சொல்லுங்க சார். நம்ம அச்சிபேரில் இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்க சொல்லுங்க. கேரள மாநிலம் கொச்சியில் போலீசாரின் அலட்சிய நடவடிக்கையால் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த ஒருவர் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரவி வருகிறது. வாகன பரிசோதனைக்காக சாலையை மறித்து போலீசார் கயிறு கட்டியிருந்த நிலையில் இதனை கவனிக்காமல் அவ்வழியே சென்ற இளைஞர் கயிற்றில் சிக்கி தூக்கி வீசப்பட்டார். கொச்சி வளஞ்சம்பலம் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் மனோஜ் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சாலையின் நடுவே தடுப்பு பலகைகள் வைத்து ரோந்து பணியில் ஈடுபடாமல் அலட்சியமாக சாலையை மறித்து கயிறு கட்டிய போலீசாரை சமூக ஆர்வலர்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பில் உள்ள பெயிண்ட் கடை ஒன்றில் இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். கடைக்குள் இருந்த மின்சாதனத்தில் கோளாறு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் சம்பவத்தின் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே காரும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பள்ளி ஆசிரியர் உட்பட 2 உயிரிழந்தனர். வல்லம் திருமலை சமுத்திரம் பகுதியில் நடந்த இந்த விபத்தில் தஞ்சாவூர் அண்ணா நகரைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் கிருபா பொன் பாண்டியன் மற்றும் லாரி ஓட்டுநரான காரைக்காலைச் சேர்ந்த நெடுஞ்செழியன் ஆகிய 2 உயிரிழந்தனர். விபத்தில் லாரியில் இருந்த மேத்யூ என்ற இளைஞர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.